ஓகே. நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்குறோம் அப்டின்னா, எஸ்ஐ எக்ஸாமுக்கு உண்டான இங்கிலீஷ் கிராமர பத்தி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆம் இது கொஞ்சம் இந்த சார்ட் வந்து பார்த்துக்கோங்க. கிராமர பத்தி ஃபுல்லும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சார்ட்ட வச்சு தான் நம்ம வந்து என்னன்னா, எப்படி படிக்கிறோம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒரு மேப் இருந்தா தானே நம்ம எங்கிட்டு போய், எங்கிட்டு போறோம். இப்போ ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு மேப் பார்க்குறோம். கூகுள்ல மேப் பார்க்குறோம். பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்றோம்னா, எப்படி போறோம் அப்படின்னு நம்மளுக்கு வழி தெரியுது இல்லையா? அதே மாரி தான் இங்கிலீஷ் கிராமரும். கிராமர்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியானது தான் புக்ல இருந்து தான் கேட்பாங்க. என்னதான் புக்ல உள்ள எக்ஸர்சைஸ்ல இருந்து கேட்டாலுமே நம்ம அவ்வளத்தையும் மக்கப் பண்ண முடியாது. அப்படிதானே? கிராமர் வந்து மேத்ஸ் மாரி. இப்ப நம்மளுக்கு சர்டைன் கிராமர் ரூல்ஸ்லாம் தெரிஞ்சதுனா தான் நம்ம ஆன்ஸர் வந்து ஈஸியா போட்டுறலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கஷ்டம்லாம் கிடையாது. 10க்கு 10 மார்க் எடுக்கணும். சரிங்களா? இதுதான் உங்களோட சார்ட். ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு இத எளிமையா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால நீங்க யாருமே என்ன பண்ண வேண்டாம் அப்டின்னா, பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணும் வேண்டாம். என்னடா வித்தியாசமா ஆரோ மார்க்லாம் போட்டிருக்காங்களேன்னு பார்த்து பயப்பட வேண்டாம். இத ரொம்ப நான் எளிமையா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து புக்ல இருந்து தான் கேட்பாங்க. புக்ல உள்ள எக்ஸர்சைஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. அதுக்கு கேட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த கிராமர் செய்ய தெரியணும் இல்லையா? அதனாலதான். இப்ப நம்ம எப்பவுமே நான் எப்படி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக் குடுப்பேன்னா, ஸ்மால் சைஸ்ல இருந்து அதாவது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அசெண்டிங் ஆர்டர் என்னது? சிறுசுல இருந்து பெருசு அப்படிதானே? பாத்தீங்களா? இங்கிலீஷ் கிராமர் சார்ட் போட்டிருக்கேன். இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது நம்ம சின்ன வயசுல எல்கேஜிலேயே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏல இருந்து செட் வரைக்கும். சரிங்களா? ஏல வரைக்கும் செட் வரைக்கும் இல்லைன்னா எல்லாத்தையுமே லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏல இருந்து செட் வரைக்கும் இருக்கிறத மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? 26 லெட்டர்ஸ் இருக்கு. அது இந்த 26 லெட்டர்ஸையும் மொத்தமா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆல்பபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மொத்தமா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆல்பபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவலா லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதையுமே லெட்டர். சரிங்களா? இதுதான் இருக்கிறதுல இங்கிலீஷ்லயே ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு பேப்பர் எடுத்து படிக்கீங்கன்னா, இருக்கிற சின்னது இண்டிவிஜுவலா இருக்கிறது எல்லாம் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்தெல்லாம் சேர்க்கச்சுல என்ன ஆகும்? எழுத்தெல்லாம் சேர்க்கிறோம். ஏய சேர்க்கிறோம். பிய சேர்க்கிறோம். பிய சேர்க்கிறோம். எல்ல சேர்க்கிறோம். அப்படின்னா ஆப்பிள்னு ஒரு வார்த்தை உருவாகுது. அப்படின்னா எழுத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்தா வார்த்தைகள் உருவாகும். அப்படிதானே? நல்லா கவனிச்சுக்கோங்க. லெட்டர் நம்மளுக்கு தெரியும். ஏபிசிடி அந்த இதுல இருந்து செட் வரைக்கும் இருக்கிறது லெட்டர். அதை வந்து மொத்தம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்பபெட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஏஇஐஓயு அப்படிங்கிறத வந்து வவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் எழுத்துன்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் இருக்கிறது எல்லாம் 21 லெட்டர்ஸ் ரிமைனிங் இருக்கும். ஏஇஐஓயு வந்து 5 எழுத்து. சரியா? 5 எழுத்து. ரிமைனிங் இருக்கிற 21 லெட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்சோனன்ஸ்னு சொல்லுவாங்க. கான்சோனன்ஸ்னு சொல்லுவாங்க. கான்சோனன்ஸ் என்னன்னா மெய் எழுத்து. சரிங்களா? நம்மளுக்கு வந்து இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். இந்த இந்த மேப்பை ஃபுல்லா பார்க்கச்சுல நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ ஆம், கவனிச்சுக்கோங்க. இப்போ வேர்ட்ஸ் இருக்கு. லெட்டர்ஸ்லாம் ஒண்ணு சேர்க்கச்சுல வேர்ட்ஸ் உருவாகுது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிற லெவலுக்கு வரும். ஏல இருந்து செட் வரைக்கும் உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏபிசிடி எல்லாம் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ வேர்ட்ஸ்ன்னு படிக்கிறோம். வேர்ட்ஸுக்கு கீழே பாருங்களேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரிங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு இருக்குது. ஆஹ் அதாவது என்ன டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான். சரிங்களா? ஆஹ் ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு வாக்கியமா இருக்கலாம். இல்லைன்னா ஏதாட்டும் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சென்டென்ஸ் ஏதாட்டி ஒண்ணு இருக்கலாம். அதுல என்ன இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா எழுத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்தா வார்த்தைகள் உருவாகுது. வார்த்தை எப்படிலாம் இருக்கும்? அந்த வார்த்தை வந்து புரியுதுங்களா உங்களுக்கு? எழுத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்தோம்னா இப்ப ஆப்பிள் பார்த்தோம் இல்லையா? ஆப்பிள் எழுத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்தோம்னா என்ன ஆகுது? வார்த்தைகள் உருவாகுது. அந்த வார்த்தை என்னவாலாம் இருக்கலாம்? இங்கிலீஷ் கிராமர் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வார்த்தை என்னவா இருக்கலாம்? ஒண்ணு
நவுனா இருக்கலாம். இன்னொன்னு ப்ரோனவுனா இருக்கலாம். இன்னொன்னு அட்ஜெக்டிவா இருக்கலாம். இன்னொன்னு ப்ரிபோசிஷனா இருக்கலாம். இன்னொன்னு வெர்பா இருக்கலாம். இன்னொன்னு அட்வெர்பா இருக்கலாம். இன்னொன்னு கன்ஜங்ஷனா இருக்கலாம். இன்னொன்னு இன்டர்ஜெக்ஷனா இருக்கலாம். இது வார்த்தைகள். வார்த்தைய படிச்சுட்டோம். வார்த்தைன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. எழுத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்தா வார்த்தை உருவாகுது. அந்த வார்த்தை என்னவா இருக்கலாம்? கிராமர் படி பிரிக்கிறாங்க ஒரு வார்த்தை இப்ப நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன இது நவுனா அட்ஜெக்டிவா ப்ரிப்போஷனா வெர்பா அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்ல தெரியணும் சரிங்களா. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபுல்லா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறது அதை பத்தி தான் பார்க்க போறோம் சரியா. அப்போ வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு? நவுனா, ப்ரொனோனா, அட்ஜெக்டிவா, ப்ரிப்போசிஷனா, அட்வெர்பா, வெர்பா, கன்ஜங்ஷனா, இன்டர்ஜெக்ஷனா அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. சரி. அப்போ இதுதான் சரிங்களா. வேர்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்தோம் அப்படின்னா வார்த்தைகள் உருவாகும். அப்புறம் இதெல்லாம் எதுல இருக்கும்? இந்த நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போஷன் இதெல்லாம் எதுல இருக்கும்? டிக்ஷனரியில இருக்கும். டிக்ஷனரியில இருக்கும். நம்ம ஓவராலா இத பத்தின டீட்டெயில் தான் சொல்றோம் சரிங்களா. டிக்ஷனரியில அவ்வளவும் இருக்கும். இது அவ்வளவுமே என்னது இருக்கும்னா டிக்ஷனரியில என் போட்டு நவுனுன்னு போட்டு என் போட்டு இருக்கும். ப்ரோனோன் பிஆர் ஓன் போட்டிருக்கும். அட்ஜெக்ட்னு போட்டு ஏன் போட்டிருக்கும். இப்படி நம்மளுக்கு பிஆர்இ பின் ப்ரிப்போஷன் போட்டு இது எல்லாமே எதுல இருக்கும்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதாவது வார்த்தை. டிக்ஷனரியில வேர்ட்ஸ் தானே இருக்கும் அப்படித்தானே. இந்த வேர்ட்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே இதுல தான் இருக்கும் அப்படின்னா டிக்ஷனரியில இருக்கும் சரியா. நம்ம இப்ப எதெல்லாம் பார்த்திருக்கோம்? லெட்டர்ஸ் பார்த்திருக்கிறோம். லெட்டர்ஸ் என்னது? ஏல இருந்து செட் வரைக்கும் உள்ள லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் ஒண்ணு சேர்த்தோம்னா வார்த்தைகள் உருவாகுது. அந்த வார்த்தையோட வகைகள் எப்படி இருக்கு அப்படின்னா இத்தனை வகைகள் இருக்கு. 8 விதமான வகைகள் இருக்கு சரிங்களா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், நம்ம ஸ்ட்ராங்கா படிக்கிறோம் சரிங்களா. இப்போ வார்த்தைய இப்போ மேல இருந்து பாருங்க. லெட்டர்ஸ் பார்த்தாச்சு. வார்த்தைகள்னா லெட்டரை ஒண்ணு சேர்த்தா வார்த்தை உருவாகுது. வார்த்தையில வகைகள் இருக்கு சரிங்களா. நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போஷன் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் எதுல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டா போய் பார்க்கணும்னா டிக்ஷனரி எடுத்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல தான் இருக்கும். டிக்ஷனரியில தான் இருக்கும் சரியா. அடுத்தது வார்த்தையோட பெருசு என்னது அப்படின்னா ஃப்ரேஸ். நம்ம சின்னதுல இருந்து பார்க்கணும். எழுத்து பார்த்தோம், வார்த்தைகள் படுத்தோம், அடுத்து ஃப்ரேஸ் பார்க்கறோம். சரி, ஃப்ரேஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ்னா என்னது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா தெரியணும். நம்மளுக்கு எல்லாமே நம்ம பார்க்க போறோம். பேசிக் லெவல் தான் நம்ம படிக்க போறோம். இருந்தாலும் நம்மளுக்கு பேசிக்கா என்னன்னு நம்மளுக்கு சொன்ன உடனே புரியுற மாதிரி படிச்சுக்கணும். ஃப்ரேஸ்னா என்னது அப்படின்னா சொற்களின் தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சொற்களின் தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேஸ்னா சொற்களின் தொடர்கள். ரொம்ப ஈஸியா சொல்லணும். சொற்களின் தொடர்னா ஒரு ஒரு சொற்கள்னா என்னது? சொற்களின் தொடர்கள்னா என்னது? ஒரு வார்த்தைய தொடர்ந்து எதாட்டி வந்துச்சுன்னா அது ஃப்ரேஸ் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் போட்டு ஆப்பிள். ஆப்பிள்ங்கிறது ஒரு வார்த்தை. அது பக்கத்துல இன்னொன்னு வந்திருக்கு. ஒரு சொல்ல தொடர்ந்து இன்னொரு சொல் வந்திருக்கு சரியா. அவ்வளவுதான் சரியா. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நம்ம டீட்டெயில்டா பார்க்கணும்னு கிடையாது. நம்ம 10 மார்க் இருக்கு எக்ஸாம்ல. அந்த 10 மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான சாப்டர் மட்டும் நம்ம படிச்சா போதும். அப்போ ஃப்ரேஸ்னா என்னது அப்படின்னா சொற்களின் தொடர்கள் அப்படிம்பாங்க. ஈஸியா நம்ம சொல்லணும்னா 2 வார்த்தை இருந்ததுன்னா ஒரு வார்த்தை பக்கத்துல ரெண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருந்தாலுமே அது வந்து என்னதுன்னா ஃப்ரேஸ் சரியா. அப்ப சின்னதுல இருந்து பெருசாகிட்டே வருதா. எழுத்து பார்த்தோம், வார்த்தை பார்த்தோம். எழுத்துன்னா ஏங்கிறது எழுத்து மட்டும். அடுத்து பாருங்க ஆப்பிள்ங்கிறது வேர்டு மட்டும். இப்ப 2 வார்த்தை சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னா இதான் ஃப்ரேஸ் சரியா. அப்படின்னா ஃப்ரேஸ்னா என்னதுன்னு தெரியுதா? ஃப்ரேஸ்னா ஏதாட்டி ஒரு 2 வார்த்தை சேர்ந்து வந்துச்சுனாலே ஃப்ரேஸ் சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாய் ஒரு வேர்டு. இது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு எழுத்து சேர்ந்து தொடர்ந்து வந்துடுச்சுனாலே இதை ஃப்ரேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க சரியா. தெரியாதவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் இதை கூட ஃப்ரேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னது? இந்த மார்னிங். இது என்னது? ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, 3 வார்த்தை. ரொம்ப ஈஸி தான். 3 வார்த்தை இருக்கு அப்படின்னா ஃப்ரேஸ். புரியுதுங்களா? ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் உண்டு சரியா. இதுல வந்து ஃபைனைட் வெர்பு இருக்காது அப்படிம்பாங்க. ஃபைனைட் வெர்பு இருக்காது. ஃபைனைட் வெர்புனா என்னது? வெறுப்புனா நம்மளுக்கு தெரியும். வினைச்சொல் அப்படிங்கிறது ஈட்டுங்கிறது வெறுப்பு, ஜம்ப்ங்கிறது வெறுப்பு சரிங்களா. ஈட்டுங்கிறது வெறுப்பு, ஜம்ப்ங்கிறது வெறுப்பு. அதே மாதிரி என்னது? ஏதாவது செயல் சம்பந்தப்பட்டது எல்லாமே வெறுப்பு தான். அது என்ன ஃபைனைட் வெறுப்பு? இங்கிலீஷ்ல நம்ம எதுவுமே நம்ம படிக்க வேண்டியது இல்லை சரி. ஆனா ஒன்னே கண்டிப்பா படிச்சாகணும். அது என்னது அப்படின்னா 12 டென்சஸ்.
இது படிக்காம கிராமரை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரியா? 12 டென்சஸ். சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? அந்த 12 டென்சஸ் படிக்கணும். படிக்காதவங்க உடனே எடுத்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அது இருந்தா அது தெரிஞ்சாதான் குறைஞ்ச லெவல் அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? வேற எதுவுமே இங்கிலீஷ்ல படிக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்போ 12 டென்சஸ்னு தெரியும். சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட். அதுல ஒவ்வொன்றிலயும் ஒவ்வொரு வெர்ப் இருக்கும் இல்லையா? அந்த வெர்ப் எல்லாமே ஃபைனைட் வெர்ப். 12 டென்சஸ்ல இருக்கிற எல்லா வெர்புமே ஃபைனைட் வெர்ப். சரியா? அப்போ ஃப்ரேஸ்ல என்ன இருக்காது? ஃபைனைட் வெர்பு இருக்காது. சரியா? ஃப்ரேஸ்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இது முக்கியமான சாப்டர். சரிங்களா? அது முக்கியமான இது. எல்லாமே நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு படிக்கிறோம், என்னத்த படிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எது படிச்சா எது வந்து நம்ம அடுத்தடுத்தது படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஃப்ரேஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரேஸ்னது சொற்களின் தொடர்கள். ஒரு வார்த்தை பக்கத்துல இன்னொரு வார்த்தை வந்துடுச்சு. இது ஒரு வார்த்தை, இன்னுங்கிறது ஒரு வார்த்தை, தேங்கிறது ஒரு வார்த்தை, மார்னிங்கிறது ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை பக்கத்துல இன்னொரு வார்த்தை சேர்ந்து வந்துடுச்சுன்னா அது ஃப்ரேஸ். அதுல வந்து ஃபைனைட் வெர்பு இருக்காது. சரியா? இதுல ஃபைனைட் வெர்பு இருக்காது. ஃபைனைட் வெர்பு இருக்காதுன்னா என்னது? ஃபைனைட் வெர்ப்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னு தெரியணும். ஃபைனைட் வெர்ப் இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஃபைனைட் வெர்ப்னா என்னது? இந்த 12 டென்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் அதுல யூஸ் பண்ற எந்த ஒரு வெர்புமே இதுல இருக்காது. சரியா? இதுதான் மெயினானது. ஃபைனைட் வெர்ப்னா என்னதுன்னா, ஃபைனைட்னா என்னது? அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபினிஷ்டு, FINI, ஃபினிஷ்டு. ஃபினிஷ்னா என்னது? ஃபினிஷ்னா என்னது? நான் ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா முழுமையான, கம்ப்ளீட்டான. ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? முழுமையான அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா முழுமையான டென்ஸ். சரியா? முழுமையான டென்ஸ். ஆனா இதுல வந்து ஃப்ரேஸ்ல என்ன இருக்காது? முழுமையான வெர்பு இருக்காது அப்படின்னா. முழுமையான வெர்பு இல்லை அப்படின்னா அந்த வாக்கியம் வந்து என்னவதான் இருக்கும் அப்படின்னா முழுமையான அர்த்தத்தையும் கொடுக்காது. சரியா? ஃபைனைட் வெர்ப் இல்லைன்னா அந்த அந்த ஃப்ரேஸ் வந்து முழுமையான அர்த்தத்தையும் கொடுக்காது. சரியா? இதெல்லாம் நீங்க பக்கத்துல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃப்ரேஸ்னா என்னது? சொற்களின் தொடர்கள். ஒரு வார்த்தை பக்கத்துல இன்னொரு வார்த்தை வந்ததுன்னா ஃப்ரேஸ். இன்னொன்னு என்னதுன்னா அதுல ஃபைனைட் வெர்ப் இருக்காது. அதுல வந்து ஃபைனைட் வெர்ப் இருக்காது. இன்னொன்னு என்னது அப்படின்னா ஃபைனைட் வெர்ப் இருக்காது. அதே மாதிரி என்னது? முழுமையான அர்த்தத்தையும் தராது. சரியா? முழுமையான அர்த்தத்தையும் தராது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் இந்த மார்னிங் அப்படின்னா காலையிலன்னு அர்த்தம். அப்படித்தானே? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன புரியும்? ஒண்ணுமே புரியாது. காலையிலன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் முழுமையா சொல்லணும். காலையில நான் வருவேன், வரமாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். அதை விட்டுட்டு காலையிலன்னு சொல்லிட்டு மொட்டை கட்டையா சொல்லிட்டு வச்சோம்னா புரியுமா? புரியாது. அப்படின்னா இப்படி மொட்டை கட்டையா இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? உங்களுக்கு புரிய வேண்டியது இதுதான். இப்படி மொட்டை கட்டையா இருக்கணும். எதுவுமே புரியக்கூடாது. 5 மணிக்கு, காலையில, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஃப்ரேஸ். நம்ம ஃப்ரேஸை பத்தி டீட்டெயில்டா திரும்ப படிப்போம். இப்போ ஃப்ரேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லெட்டர்னு நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஏல இருந்து செட் வரைக்கும் உள்ளது லெட்டர்ஸ். இந்த லெட்டர்லாம் ஒண்ணு சக்கச்சில வார்த்தைகள் உருவாகுது. வார்த்தைகள் வந்து நிறைய டைப் இருக்கு. நவுனு, ப்ரொனவுனு. வார்த்தைகள் எல்லாமே எதுல இருக்கும்னா டிக்ஷனரியில இருக்கும். டிக்ஷனரியில் உள்ள வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நவுனா இருக்கும், ப்ரொனவுனா இருக்கும், இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஆனா வார்த்தைகளை ஒண்ணு சேர்த்தோம்னா ஃப்ரேஸ் உருவாகும். வார்த்தைகளை ஒண்ணு சேர்த்தா ஃப்ரேஸ் உருவாகும். சரியா? அடுத்தது இதுல டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. சரியா? அது வந்து நம்ம ரொம்பலாம் கஷ்டமா இருக்காது. ஜஸ்ட் நம்ம அது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இது ஓவரால் சார்ட். இது கிராமரை பத்தின ஓவரால் சார்ட். சரியா? அடுத்தது ஃப்ரேஸுக்கு அடுத்தது நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? சின்னதுல இருந்து பெருசு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இது வந்து கிளாஸ். சரியா? இதுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? சொற்களின் தொடர்கள்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரேஸுக்கு. அதே மாதிரி என்னது? ஃபைனைட் வெர்ப் இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் பக்கத்துல எழுதிக்கிடணும். ஃபைனைட் வெர்ப் இருக்காது. அதே மாதிரி என்னது? முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. சரியா? இதோட கண்டிஷன். கிளாஸ்ங்கிறதும் என்ன? கிளாஸ்ங்கிறது எப்படின்னா 2-3 வார்த்தை சேர்ந்து வரும். ஃபைனைட் வெர்ப் இருக்கும். சரியா? ஃபைனைட் வெர்ப் இருக்கும்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் கிளாஸ் என்னதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஃபைனைட் வெர்ப் இருக்கும்.
சரியா? ஃபைனைட் வெர்ப் இருக்கும். ஆனா முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. சரியா? முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. சரியா? கிளாஸ்ங்கிறது என்னது? ஃபைனைட் வெர்ப் இருக்கும். ஃபைனைட் வெர்ப்னா என்னது? 12 டென்சஸ்ல உள்ள வெர்ப் இருக்கும். ஆனா முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. அதுதான் கிளாஸ். இது வந்து ஃபைனைட் வெர்ப் இருக்காது. முழுமையான அர்த்தத்தையும் கொடுக்காது. ஆனா இதுல ஃபைனைட் வெர்ப் இருக்கும். ஆனா முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. இது வந்து கிளாஸ். நான் சொல்றத அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. சரிங்களா? வேற எதுவுமே டெஃபனிஷன்னா இதுதான். டெஃபனிஷன்னா இதான். உங்களுக்கு நான் உங்க புக்ல பின்னாடி உள்ள எக்ஸசைஸ் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இந்த கான்செப்ட் புரிஞ்சு கிராமர் புரிஞ்சாதான் மார்க் 10 மார்க் வரும். ஈஸி. உங்களோட சாப்டர் ஈஸி. அதனால மனப்பாடம் பண்ணிலாம் இது பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சென்டென்ஸ். சென்டென்ஸ்னா இது ஃப்ரேஸோட கொஞ்சம் பெருசு கிளாஸ். சரியா? இதுல வந்து சென்டென்ஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சரியா? சென்டென்ஸ்னா என்னது? சென்டென்ஸ்ல என்ன இருக்கும்? ஃபைனைட் வெர்ப் இருக்கும். ஃபைனைட் வெர்ப்னா என்னது? ரொம்ப கஷ்டமா யோசிக்காது. ஃபைனைட் வெர்ப்னா 12 டென்சஸ் உள்ள வெர்ப் இருக்கும். ஆனா கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். சரி, நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன். ஃப்ரேஸுங்கிறது 2-3 வார்த்தை சேர்ந்த ஃப்ரேஸ். இதுல ஃபைனைட் வெர்ப் இருக்காது. அதே மாதிரி என்னது? முழுமையான அர்த்தத்தையும் கொடுக்காது. இதுல ஃபைனைட் வெர்ப் இருக்கும். ஆனா முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. இதுல ஃபைனைட் வெர்ப் இருக்கும். ஆனா முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? இதுதான் நம்ம பாக்குறது. சரி, இப்ப ஃப்ரேஸ்ங்கிறது வேர்ட்ஸ 2 வார்த்தையை சேர்த்தோம்னா ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப ஏ பாய், இது வந்து ஒரு ஃப்ரேஸ். சரியா? ஏ பாய்ங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஏ பாய்ங்கிறது ஒரு ஃப்ரேஸ். சரியா? ஏ பாய், ஏ மேன், இது எல்லாமே ஒரு ஃப்ரேஸ் தான். கியூட் கேர்ள், இது எல்லாமே ஒரு ஃப்ரேஸ். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ சென்டென்ஸ் ஐ லவ் இந்தியா. ஐ லவ் இந்தியான்னு சொல்றேன். அப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்பனா நான் சொன்னது புரிஞ்சிச்சுன்னா அது சென்டென்ஸ். சரியா? இது நல்லா நம்ம டீட்டெயிலா படிப்போம். படி தெரிஞ்சுக்கும். ஐ லவ் இந்தியான்னு சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. நான் இந்தியாவை நேசிக்கிறேன்னு அப்படின்னா உங்களுக்கு புரியுது. அப்படின்னா இது வந்து சென்டென்ஸ். இதுல ஐ லவ் இந்தியால ஐ லவ் மட்டும் வச்சுட்டு இந்தியாவை எடுத்தாச்சு. கட் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன். சரியா? இப்போ ஐ லவ் இந்தியா அப்படின்னு இருக்கு. சொன்னா புரியுது. அதுல வந்து ஃபைனைட் வெர்ப் இருக்கு. இதுல யூஸ் பண்ண வெர்ப் வந்து சிம்பிள் பிரசன்ட். சரியா? சிம்பிள் பிரசன்ட். நம்மளுக்கு சொன்னா புரியுது. ஃபைனைட் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்பனா ஐ லவ் இந்தியான்னு சொன்னா புரியுது. ஃபைனைட் வெர்ப் இருக்கு. அப்படின்னா அது சென்டென்ஸ். இந்த ஐ லவ் இந்தியால இந்தியாவை தூக்கிட்டோம். ஐ லவ் அப்படின்னு மட்டும் இருக்கு. அப்படின்னா அதுலயும் ஃபைனைட் வெர்ப் இருக்கு. ஆனா முழுமையான அர்த்தத்தை கொடுக்கல. எப்படி? ஐ லவ் அப்படின்னோட நின்னுடுச்சு. சரியா? அப்படின்னா இதுதான் கிளாஸ். ஃபைனைட் வெர்ப் இருக்கணும். ஆனா முழுமையான அர்த்தத்தை கொடுக்க கூடாது. சரியா? இன்னொன்னு சொல்றேன். when I saw my friend. நான் சொல்றேன். when I saw my friend. என் ஃப்ரெண்டை நான் பார்க்கும்போது. சரியா? ஃபைனைட் வெர்ப் இருக்கு. சிம்பிள் பாஸ்ட். சரியா? அதான் 12 டென்சஸ் படிச்சுக்கிடணும். when I saw my friend. அது என்ன இருக்கு அப்படின்னா டென்ஸ் இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. ஆனா இந்த வென் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா வாக்கியமா இருக்கும். ஐ சா மை ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன். நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு புரியுது. அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸ். சரியா? சொன்னா புரிஞ்சுதுன்னா சென்டென்ஸ். ஆனா அது பக்கத்துல வென்னுங்கிற ஒரு கன்ஜங்ஷனை போடுறோம். சரிங்களா? அதெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். வென் ஐ சா மை ஃப்ரெண்டு. நான் என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது அப்படி நான் சொல்றேன். நான் என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு என்னது? சரி, மிச்சத்தை சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டை பார்க்கும்போது என்ன பண்ணீங்க? கூப்பிட்டீங்களா? கூப்பிடலையா? ஆனா இதோட நிப்பாட்டிட்டோம்னா மீனிங் கொடுக்கல. ஆனா ஃபைனைட் வெர்ப் இருக்கு. அப்படின்னா அது வந்து என்னதுன்னா கிளாஸ். புரியுதா?
இவ்வளவுதான் வித்தியாசம். இது ஆன்லைன் கிளாஸ்ங்கிறதுனால இதுல செய்யறது, எக்ஸ்பிளைன் பண்றது, மூஞ்ச பார்த்து சொல்லிக் கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸா இருந்தா ஈஸியா இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க, சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இல்ல அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஆஃப்லைன் கிளாஸ் வந்து இதோட அட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா மூஞ்ச பார்த்து சொல்றோம், நேர்ல பார்க்குறோம், யார் யார் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். ஆஃப்லைன் கிளாஸ் வேணும், நேர்ல தான் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எல்லாரும் ஓகே சொன்னீங்கன்னா அது நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸ்னா நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்டை இப்படிதான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இது புரியும். பட் என்னன்னா நம்ம மேனுவலா பார்க்காம இப்படியே நம்ம ஆன்லைன்லயே செய்றோம் இல்லையா? கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமா இருக்கும். எழுதுறது, வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்ல அப்படி டைம் எனக்கு இல்ல, எனக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னா இதில அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வென் ஐ சா மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, சொன்னா கொஞ்சம் புரியுது. ஆனா இன்கம்ப்ளீட்டா இருக்கு. என் ஃப்ரெண்ட பார்த்தபோது என்ன பண்ண? அவனுக்கு சாக்லேட் குடுத்தியா? அவன வந்து டிராப் பண்ணியா? இது அப்போ இது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்படின்னா இது வந்து ஒரு கிளாஸ். சரியா? அப்போ கிளாஸ்னா என்னதுன்னு தெரியுது. ஃபைனைட் வெர்ப் இருக்கும். ஆனா இன்கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். சரியா? அப்போ ஒரு வாக்கியத்துல ஐ லவ் இந்தியால இந்தியாவை எடுத்துட்டோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னா அது ஒரு கிளாஸ். வென் ஐ சா மை ஃப்ரெண்டுங்கிறது இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னா ஒரு கிளாஸ். இதுதான் முக்கியம். இதுதான் இங்கிலீஷ் கிராமர்லயே கஷ்டம்பாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே ஈஸி. அவ்வளவுதான். நான் இப்ப சொல்லி கொடுத்தேன்ல அந்த கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுன்னா போதும். சரியா? அடுத்தது இப்போ இந்த சார்ட்டை நீங்க நல்லா பார்த்துக்கணும். இந்த ஏரோ மார்க்லாம் போடச்சிலேயே நம்ம வந்து ரொம்ப நல்லா ஷார்ப்பா பார்த்து பார்த்து போட்டது. சரியா? இந்த ஆன்லைன் கிளாஸ்லயே நம்ம இப்போ எல்லாமே ஷார்ப்பா பாயிண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அதனால இதை எதுவுமே நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா அப்படியே அந்த ஏரோ மார்க்கை பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த ஏரோ மார்க்கை பாருங்களேன். இதை அப்படியே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரேஸு, கிளாஸு, சென்டென்ஸ் அப்படிதானே? ஃப்ரேஸு, கிளாஸு, சென்டென்ஸ். அப்போ இதுல போட்டிருக்கேன் பாத்தீங்களா? சிம்பிள் நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம்ல, சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் படிச்சிருக்கோம். அப்படிதானே? இது ரொம்ப ஈஸி. இந்த நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஒரு 4-5 எக்ஸாம்பிள் போட்டோம்னா உங்களுக்கு இதுல ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம். கஷ்டமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தது கஷ்டமாவா இருந்தது? இல்ல இல்ல. அப்போ ஈஸியா தான் இருக்கும். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட்னு படிச்சிருப்போம் இல்லையா? ரொம்ப ஈஸி. ஃப்ரேஸ்னா என்னதுன்னு தெரியும், கிளாஸ்னா என்னதுன்னு தெரியும், சென்டென்ஸ்னா என்னன்னு தெரியும். ஒரு சென்டென்ஸையும் சேர்த்தோம்னா இப்போ நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? லெட்டரு, வேர்டு, ஃப்ரேஸு, கிளாஸு, சென்டென்ஸு. சின்னதுல இருந்து பெருசு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சுக்கிடணும். சரிங்களா? சின்னதுல இருந்து பெருசு பார்க்குறோம். சரி. அப்ப லெட்டருங்கிறது சின்னது, வேர்டுங்கிறது அதோட கொஞ்சம் பெருசு, ஃப்ரேஸுங்கிறது அதோட கொஞ்சம் பெருசு, கிளாஸ்ங்கிறது அதோட கொஞ்சம் பெருசு, சென்டென்ஸுங்கிறது ரொம்ப கூட கொஞ்சம் பெருசு. சரியா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். லெட்டர்ல இருந்து பார்த்தோம். அப்படித்தானே? லெட்டரு, வேர்டுல டைப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரேஸ், கிளாஸ், சென்டென்ஸ்னு பார்த்துட்டு வந்தோம். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ். சரியா? சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ்ங்கிறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸோட சேர்த்தாங்கன்னா அதை வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். அது எப்படி சேர்க்கறது என்னதுன்னு நம்ம படிக்கச்சுல பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட சேர்த்தோம்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரியா? ஈஸி. அப்ப அது எப்படி இருக்கும்? சென்டென்ஸ் இருக்கிறதுலே பெருசுன்னு பார்த்துருக்கோம். அப்ப அந்த வாக்கியம் வந்து எப்படியுமே கண்டிப்பா கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். சரியா? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்னது? ஒரு கிளாஸும் ஒரு சென்டென்ஸும் சேர்றது. ஒரு கிளாஸையும் ஒரு சென்டென்ஸையும் சேர்த்தா காம்பவுண்ட். ஒரு கிளாஸையும் ஒரு சென்டென்ஸையும் சேர்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரியா? இப்ப எது பெருசா இருக்கும்? ஒரு சென்டென்ஸ் பெருசு. அதோட இன்னொரு இது சேர்க்கச்சுல வாக்கியம் பெருசா இருக்கும். கிளாஸ் கொஞ்சம் சிறுசு. அதோட ஒரு சென்டென்ஸ் சேர்த்தோம்னா அதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு ஃப்ரேஸும் ஒரு சென்டென்ஸும் சேர்ந்ததுன்னா அதை சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரேஸும் ஒரு சென்டென்ஸும் சேர்ந்ததுன்னா அதை சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. சரியா? அப்போ அது இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். சரியா? ஏன்னா ஃப்ரேஸையும் சென்டென்ஸையும் சேர்க்கிறோம் இல்லையா?
ஃப்ரேஸ் சின்னது, கிளாஸ் அதோட பெருசு, சென்டென்ஸ் அதோட பெருசு. அப்படின்னா ஒரு ஃப்ரேஸையும் ஒரு சென்டென்ஸ் சேர்த்தோம்னா அந்த வாக்கியம் சின்னதா இருக்கும். அது சிம்பிள் சென்டென்ஸ்ம்பாங்க. அதுதான் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க. சரியா? இத நம்ம பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் சரி இவ்வளவுதானா அப்படின்னா கூட கொஞ்சம் 1, 2 டைப் இருக்குது. சரியா? ஃப்ரேஸ்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. 2 வார்த்தை சேர்த்தா அதை வந்து ஃப்ரேஸ்ன்னு நம்ம சொல்றோம். 2 வார்த்தை சேர்ந்தா அதை வந்து நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்றோம். சரியா? ஃப்ரேஸ் பார்த்தோம், கிளாஸ் பார்த்தோம், சென்டென்ஸ் பார்த்தோம். இந்த ஃப்ரேஸ்ல டைப்லாம் இருக்கு. கிளாஸ்லயும் டைப் இருக்கு, சென்டென்ஸ்லயும் டைப் இருக்கு. சரியா? சென்டென்ஸ்லயும் டைப் இருக்கு. சரியா? பார்க்கலாம். ஃப்ரேஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃப்ரேஸ வந்து ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இது ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, 4 வார்த்தை இருக்கு, இல்ல ஒரு 2 வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தைய நவுன் இருக்கிற இடத்துல பயன்படுத்தினா நவுன் ஃப்ரேஸ். அட்வெர்ப் இருக்கிற இடத்துல பயன்படுத்தினா அட்வெர்ப் ஃப்ரேஸ். அட்ஜெக்டிவ் இருக்கிற இடத்துல பயன்படுத்தினா அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். நல்லா கவனிக்கணும். இந்த ஃப்ரேஸ்னா என்னது? 2 வார்த்தை இருந்தா அது ஃப்ரேஸ். சரியா? அப்படி ஒரு 2 வார்த்தைய நவுன் இருக்கிற இடத்துல நவுனை எடுத்துட்டு பயன்படுத்தினா நவுனை எடுத்துட்டு நவுன் இருக்கிற இடத்துல அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுச்சுன்னா அது ஃப்ரேஸ். அட்ஜெக்டிவ் இருக்கிற இடத்துல அந்த வேலையை செஞ்சுச்சுன்னா அது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அட்வெர்ப் இருக்கிற இடத்துல அந்த வேலையை செஞ்சுச்சுன்னா அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். சரியா? இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பட் நம்மளுக்கு இப்போ வந்து ஃப்ரேஸ்னா என்னது, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ்னா என்னது அப்படின்னு நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கிளாஸ். சரியா? அடுத்தது கிளாஸ். அதேதான். ஒரு கிளாஸ் நவுன் இருக்கிற இடத்துல வந்ததுன்னா நவுன் கிளாஸ், அட்வெர்ப் இருக்கிற இடத்துல வந்ததுன்னா அட்வெர்ப் கிளாஸ், அட்ஜெக்டிவ் இருக்கிற இடத்துல வந்ததுன்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ். சரி, அதான் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ். ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம அதை படிக்கச்சுல தெரிஞ்சுக்கணும். ஆனா ஃப்ரேஸ்னா என்னது, கிளாஸ்னா என்னது, சென்டென்ஸ்னா என்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னதா இந்த கிளாஸ் ரொம்ப 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 முக்கியமான கிளாஸ். இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா எல்லா கிராமர் ஃபங்க்ஷன்ஸையும் நான் சொல்லிடுறேன். சரியா? இத குறைஞ்சது இதையாட்டி நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்ம கிராமருக்குள்ள போய் படிக்கணும். இந்த கிளாஸை வந்து மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து இதை திரும்ப பார்த்துட்டு தான் நீங்க மேற்கொண்டு படிக்கிற மாதிரி இருக்கும். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேக் ஆகும். நான் வந்து ரொம்ப எஸ்ஐக்கு வந்து ரொம்ப மும்முரமா படிக்கிறேன், நான் வந்து எனக்கு போலீஸ் ஆகணும் அப்படிங்கறத எனக்கு ரொம்ப ட்ரீமு அப்படின்னு நினைக்கிறவங்க, விளையாட்டுத்தனமா படிக்காம சீரியஸா படிக்கிறவங்க வந்து இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. 10 அவுட் ஆஃப் 10 ஈஸியா நீங்க எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு உண்டான பரீட்சை வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியானது. அதனால நம்ம ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம். சரி, இதுல வந்து ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொரு டாபிக் உண்டு. சரிங்களா? இப்ப இதுல பார்த்துட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ்னு போட்டிருக்கு, இல்லையா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இந்த இது இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சென்டென்ஸ்னு வரச்சுல சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படி சொல்லுவாங்க. சரியா? சென்டென்ஸ்னு வரச்சுல சென்டென்ஸ் பேட்டர்ன். அது என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன்? கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எஸ்விஏ, எஸ்விஓ அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல்ல நம்மளுக்கு புரிதல் வேணும் அதை பத்தி. சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எப்படி ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சிலவங்க வீடு எப்படி இருக்கும், வசதி கம்மியா இருக்கிறவங்க வந்து ஒரு சின்னதா ஒரு வீடுல இருப்பாங்க. அப்படிதானே? சிலவங்க வசதி ஜாஸ்தி, கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடு இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும் அப்படின்னு இருக்கும். சரியா? என் டிராயிங்லாம் சுமாரா இருக்கு, கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்கண்ணே. பறையணுமா வேற ஏதாட்டி? சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னா கன்ஸ்ட்ரக்ஷன். சென்டென்ஸை வந்து சென்டென்ஸோட கட்டுமானம்னு நினைச்சுக்கோங்க. சரியா? ஒரு கஷ்டப்பட்ட நம்மகிட்ட தான் ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு, ஒரு சின்ன ரூம் மட்டும் கட்ட முடியும். சரியா? இப்ப 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ரூம் தான் கட்ட முடியும். இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு அப்படின்னு கட்டுவாங்க. சரியா? இது சரியா? எல்லாமே வீடு தான். இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க இன்னொரு மேல ஒரு 2 வீடு, மேல ஒரு 2 ரூம் போட்டு பெருசா கட்டுவாங்க. இன்னும் வசதியா இருக்கிறவங்க இன்னும் 2 ரூம் கட்டி பில்டிங்கா கட்டிட்டு போறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இதுதான் ஸ்ட்ரக்சர், கட்டுமானம். அப்படியே அடுக்கிக்கிட்டே போவாங்க. அப்படிதானே? இதே மாதிரிதான் சென்டென்ஸ் பேட்டர்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? ஒரு 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 சென்டென்ஸ் வந்து சின்னதா இருக்கணுமா, பெருசா இருக்குமா, அதோட பெருசா இருக்குமா அப்படின்னா அது ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறது தான் என்னது, அது எந்த வடிவத்துல இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னு சொல்றோம்ல, இந்த வீட்ல என்ன இருக்கு, ஒரு கிச்சன் இருக்கு, ஒரு பெட்ரூம் இருக்கு, ஒரு பாத்ரூம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல வந்து பார்த்தோம்னா என்ன, இதுல சப்ஜெக்ட் இருக்கு, இல்ல வெர்பு இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, இல்ல சப்ஜெக்ட் இருக்கு, வெர்பு இருக்கு, காம்ப்ளிமெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும். சரியா? நம்ம இப்ப வீட்டை பார்த்தா நம்மளுக்கு ஈஸியா தெரியும், இது பாத்ரூம், கிச்சன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு தெரியும். அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமர்லயும் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா
சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா தெரியணும். சரியா? அது ஈஸி தான். ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. நான் இப்ப நடத்துறது கஷ்டமாலாம் இருக்காது. ஈஸியா தான் இருக்கும். ஒவ்வொரு கான்செப்டும் போச்சுல, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். சரியா? ஆ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் கஷ்டம் கிடையாது. சரியா? அப்போ ஒரு சென்டென்ஸ்னா என்னதுன்னா, நம்மளுக்கு புரிய வேண்டியது ஃபைனைட் வெர்ப் இருக்கும். முழுமையான அர்த்தத்த குடுக்கும். அதுதான். சரியா? அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சில சென்டென்ஸ் சின்னதா இருக்கும். சில சென்டென்ஸ் பெருசா இருக்கும். நம்ம வீடு சொல்றோம்ல, ஒரு வீடு 1 ரூம் இருக்கும், 2 ரூம் இருக்கும், 3 ரூம் இப்படி வசதிக்கு ஏத்த மாரி. அதே மாரி சென்டென்ஸ் என்னது? அதுல பயன்படுத்துற வெர்ப வச்சோ, அத பயன்படுத்துற வெர்ப வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்டென்ஸ் வந்து சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படிம்பாங்க. அப்பன்னா சென்டென்ஸ் சின்னதா இருக்கும். டிரான்சிட்டிவ் வெர்பும்பாங்க. சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். ட்ரான்சிட்டிவ் வெர்பும்பாங்க. அது கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே மாதிரி சென்டென்ஸோட அட்ஜென்ட் சேர்ப்பாங்க. அது கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு கிளாஸையும் மிஸ் பண்ணிறாதீங்க. மிஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. கூட கொஞ்ச நேரம் கழிச்சு எப்பமாட்டி ஃப்ரீயா டைம் இருக்கச்சுல எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபுல் மார்க் எடுக்கலாம். சரியா? அடுத்தது வந்து சென்டென்ஸோட டைப். கிளாஸுக்கு டைப் பார்த்தோம்னா, இதுல சென்டென்ஸுக்கு டைப் இருக்கு. என்ன டைப் இருக்கு? அது சாதாரண ஒரு சென்டென்ஸா, ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸா, ஒரு சாதா வாக்கியமா, கட்டளை வாக்கியமா, கேள்வி வாக்கியமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ சென்டென்ஸ்ன்னு போட்டு இதுல பாத்தீங்களா எத்தனை இது போட்டு வச்சிருக்கேன்னு? இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க் கொஸ்டின். சரியா? அப்போ ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம படிக்கிறோம். எப்படிலாம் உருவாகுதுன்னு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கிறோம். இப்படி பார்க்கச்சுல என்ன ஆகும் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கிறோம். அது வந்து என்னதான் இருக்கலாம்? ஒரு சாதா வாக்கியமா இருக்கலாம். இப்ப ஐ லவ் இந்தியா சாதாரண ஒரு நான் சொன்னா புரியுது. ஒரு ஒரு சாதாரண டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். சாதாரண ஒரு சென்டென்ஸ். அதே கட்டளை வாக்கியம். கம் ஹியர், கெட் அவுட். இதெல்லாம் கட்டளை வாக்கியம். வாட் ஆர் யூ டூயிங்? இதெல்லாம் கேள்வி வாக்கியம். சரியா? இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம படிச்ச சென்டென்ஸ் தெரிஞ்சுட்டு டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் படிச்ச பிறகுதான் இதுக்கெல்லாம் வரணும். எதுக்கு? இந்த கொஸ்டின் டேக், டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். சரியா? இது தெரியாம இதுக்கு வரக்கூடாது. எதுக்கு? இந்த 4 இதுக்கு வரக்கூடாது. இது 4 மார்க் எடுக்கிறதுக்கு உண்டானது. இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாதான் இது மார்க் போட முடியும். சரி? இதுவும் ஈஸி தான். எல்லாமே சரி. எல்லாம் ஈஸி ஈஸி நான் சும்மா சொல்றேன்னு கிடையாது. நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஆஹ், பொய் எதுக்கு சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? படிக்க போறது நீங்க தானே. அதனால ஈஸி தான். கிராமர் வந்து ஈஸி. அப்படின்னா கஷ்டம் என்னது அப்படின்னு கேக்குறீங்களா? கஷ்டங்கிறது வேர்ட்ஸ் படிக்கிறது. பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. வார்த்தைகள் படிக்கிறாங்க. ஹிந்து பேப்பர்ல உள்ளதை ரீட் பண்ணணும். அது இதுன்னு அவங்களுக்கு கஷ்டம். எஸ்ஐ உங்களுக்கு வந்து புக் பேக்ல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. நம்ம கிராமர் ரூல்ஸ் மட்டும் படிக்கிறோம். உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. அதனால ரொம்ப ஈஸி. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மத்தவங்க பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி இதெல்லாம் கொஸ்டின்லாம் ஒரு தடவை வாங்கி பாருங்க. நம்ம தலையே சுத்தும். சரிங்களா? நம்ம அந்த லெவலுக்கு போக போறது கிடையாது. நம்மளுக்கு அது நம்ம ட்ரீம் கிடையாது. நீங்க எஸ்ஐக்குன்னு படிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரியா? கஷ்டமா கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுக்குள்ளேயும் நம்ம ஈஸியா கிராமர் கேட்கறத படிச்சு முடிச்சிருங்க. சரியா? ஆஹ் திரும்பவும் சொல்றேன். ஆஃப்லைன் கிளாஸ் வேணும், ஆன்லைன் வேண்டாம். எல்லாரும் அட்டன் பண்ணுவீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் வாங்க. ஆஃப்லைன் கிளாஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் என்னன்னா ஒருத்தருமே ஆப்சென்ட் ஆகாம வரணும். சரிங்களா? வந்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஸ்பீடாவும் போலாம். உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு நம்ம நேர்ல பார்த்து நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? அடுத்தது வந்து சரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் சென்டென்ஸ்னா என்னது? ஒரு வாக்கியம். இப்ப ஐ லவ் இந்தியான்னு சொல்றேன். இது டைரக்ட் இன்டைரக்ட்னா என்னது? ரொம்ப நம்மளுக்கு தெரியாமல. டைரக்ட்னா என்னது? நீங்க இப்ப என்கிட்ட சொல்றத நான் இன்னொருத்தன்ட்ட சொல்றது. அதாவது போட்டு குடுக்குறது. ஒருத்தன் ஒருத்தன் சொல்றத இன்னொருத்தன்ட்ட சொல்றது போட்டு குடுக்குறது. அப்படிதான் நீங்க என்கிட்ட ஒண்ணு சொல்லியிருப்பீங்க. அவன் நீங்க என்னட்ட சொல்றீங்க? என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேய் அவன் உன்னை பத்தி இப்படி சொன்னான்டா அப்படின்னு இன்னொருத்தன்ட்ட போய் சொல்றது போட்டு குடுக்குறது. டைரக்டா ஒருத்தன் சொல்றத இன்டைரக்டா ஒருத்தன்ட்ட போய் சொல்றது. டைரக்ட் இன்டைரக்ட். சரியா? இதுக்கு என்ன தெரியணும்? வாக்கியம் தெரியணும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்மளுக்கு தெரியணும். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம போட முடியும். அடுத்து கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்னா என்னது? ஒரு வாக்கியத்தை கொடுத்து இது கொஸ்டின் டேக் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா உறுதிப்படுத்துறதுக்காக. நம்ம சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்ல? அவன் படிக்கலல்ல அப்படித்தானே? அவன் படிச்சுட்டான் இல்லையா? இதுதான் கொஸ்டின் டேக். திரும்பவும் கவனிங்க. அவன் படிக்கலல்ல அப்படிதானே? புரியுதா? அழுத்தி சொல்றது. நம்ம அப்பா அம்மா சொல்றாங்க அவன் படிக்கலல்ல அப்படிதானே அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன? உறுதிப்படுத்துறதுக்காக எம்பசைஸ் பண்றதுக்காக கேட்கறது. அதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொஸ்டின் டேக் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
எம்பசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின் டேக். சரிங்களா? அப்படின்னா வாக்கியம் நம்மளுக்கு தெரியணும். இதுலயும் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? கொஸ்டின் டேக். சரியா? டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் டேக்லாம் பெர்ஃபெக்டா போட முடியும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. 1, 2 இருந்தா மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம். உங்களுக்கு புக்ல இருந்து கேட்டாலுமே உங்களுக்கு புரிஞ்சு செஞ்சாதான் நீங்க வந்து என்னன்னா அவ்வளத்தையும் இது பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் ஒருத்தர் சொல்றது. இதுவும் வாக்கியம் தான். ஐ கில்டு த டைகர். த டைகர் வாஸ் கில்டு பை மீ. நான் புலிய கொன்னேன். புலி என்னால் கொல்லப்பட்டது. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இதுக்கும் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சென்டென்ஸ் தெரியணும். சென்டென்ஸ் தெரியணும், 12 டென்சஸ் தெரியணும். இது 2 தெரிஞ்சாதான் சென்டென்ஸ் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸ் மாத்த முடியும். இது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். சரியா? இது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரிஸ் அப்படிங்கறதுல வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்னதுன்னா ஒருத்தர் உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்லுறது. அவன் உயரமானவன், அவன் குள்ளமானவன். அதோட டிகிரி. இது நான் அப்படியே ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு இது ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தரேன். அதை அப்படியே படிச்சுக்கோங்க. படிக்கல, புரிஞ்சுதான் செய்ய போறோம். சரிங்களா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். கம்பேரிசன்னா என்னது? இதுவும் வாக்கியம் தான். இதுவும் வாக்கியத்துக்குள்ள தான் வரும். சரிங்களா? கம்பேரிசன். கம்பேரிசன் டிகிரினா என்னது? இத்தனை டிகிரி அத்தனை டிகிரி காய்ச்சல் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அளவுகோல். சரிங்களா? கம்பேரிசன் ஒப்பிடும் போது கம்பேர் பண்றது. சரியா? எப்படிதான் கம்பேர் பண்ணுவோம்? ஒருத்தன் நல்லா படிக்கிறவன் இருக்கான். அவனையே வந்து இன்னொருத்தன் சுத்தமா படிக்க மாட்டேங்கிறான். அவனோட கம்பேர் பண்றது. இது ஒரு விதமான கம்பேரிசன். நல்லா கவனிக்கணும். ஒருத்தன் படிக்கவே மாட்டேங்கிறான். ஒருத்தன் நல்லா படிக்கிறான். நல்லா படிக்கிறவன நல்லா படிக்காதவங்க கூட கம்பேர் பண்றது. கம்பேர் வந்து யாரு கூடனாலும் பண்ணலாம். மனுஷன் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்காங்க கம்பேர் பண்றதுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நல்லா படிக்கிற ஒருத்தனை நல்லாவே படிக்காத ஒருத்தனோட கம்பேர் பண்றது. இன்னொன்னு என்னன்னா நல்லா படிக்கிற ஒருத்தனை இன்னொருத்தன் நல்லா படிப்பான். அவன் கூட கம்பேர் பண்றது. புரியுதா? பவர் கூடுது. அதான் டிகிரி. ஒருத்தன் நல்லா படிக்கிறவன் இன்னொருத்தன் நல்லா படிக்காதவன் அவன் கூட கம்பேர் பண்றது. இன்னொரு 4-5 பேர் ஒரு 2க்கு மேற்பட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க சுமாரா படிக்கிறவங்க. அவங்க கூட நல்லா படிக்கிற ஒருத்தனை கம்பேர் பண்றது. இன்னொரு டைப் என்னன்னா நல்லா படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட ஒருத்தனை கம்பேர் பண்றது. இப்படி ஒரு 4 டைப் இருக்கு. இதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். புரியுதா உங்களுக்கு? இப்படி கம்பேர் பண்றது தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதுவும் ஈஸி தான். சரிங்களா? இதையும் நீங்க விடாம படிச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இதுல விடுபட்டதை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். விடுபட்டது இவ்வளவுதான். சார்ட் இவ்வளவுதான். நீங்க சார்ட்டை நீங்க மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஆர்டிகிள்னு தனியா ஒண்ணு போட்டிருக்கேன். ஆர்டிகிள்னா உங்களுக்கு தெரியும். இந்த இதை மட்டும் ஏன் தனியா போட்டுச்சு? இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் ஆட் பண்ண முடியும். இதை வந்து அசை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இதை எதுக்கு வந்து தனியா போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னா ஏன் அப்படின்னா ஆர்டிகிள வந்து எப்பவுமே இங்கிலீஷ் உருவானது வந்து பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாயிட்டுன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த ஆர்டிகிள் மட்டும் எப்பவுமே எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா இங்கிலீஷ் வந்ததுக்கு கடைசி. இங்கிலீஷ் உருவான டைம் வந்து ரூல்ஸ் எல்லாம் போடச்சலாம் உருவாக்கல. அதுக்கப்புறம் தான் உருவாக்குனான். அது வந்து அசை சொற்கள்பாங்க. இப்ப இது வந்து எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா ஐ ஈட் ஆப்பிள் அப்படின்னு இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். இதை நீங்க சொல்லி பாக்குறதுக்கும் ஐ ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ரைமிங் வரும். ஐ ஈட் அன் ஆப்பிள்னா ரைமிங் வரும். ஐ ஈட் ஆப்பிள்னா அது கொஞ்சம் நின்னுட்டு ஆரம்பிக்கும். இப்படி நின்னுட்டு ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நின்னுட்டு ஆரம்பிக்க கூடாதுங்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகிள் கொண்டு வந்தாங்க. புரியுதா? இப்படி நிப்பாட்டி ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஆர்டிகிள் கொண்டு வந்தாங்க. பேசச்சுல கொஞ்சம் சிரமமா இருக்குங்கிறதுனால ஆர்டிகிள் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதனால இதுக்கு இதை எதுலையுமே சேர்க்க மாட்டாங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல சேர்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆமா இதுல கண்கார்டுன்னு போட்டிருக்கு. இந்த டென்சஸ் 12 டென்சஸ் ஃபைனைட் இன்ஃபைனைட் மாடல் வெர்ப் இதெல்லாம் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது வார்த்தைகள் தான். ஒவ்வொன்றும் ஒரு டிக்ஷனரியில எடுக்கிறோம். நவுன் இருக்கு, ப்ரோனவுன் இருக்கு, அட்ஜெக்டிவ் இருக்கும்பாங்க. நவுன்னா என்னது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நவுன்னா நேம்னு அர்த்தம். இங்க நேமுங்கிறோம். இது எல்லாமே ஃபாரின் வேர்டு தானே. வேற நாட்டு மொழியில இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்றது. அதனால அந்த மீனிங்கே வச்சிருப்பாங்க.
நவுன்னா நேம்னு அர்த்தம். என்ன நேம்னா என்னது? எல்லாத்துக்குமே பேர் வச்சிருக்கோம். உங்களுக்கு பேர் வச்சிருக்கோம், எனக்கு பேர் வச்சிருக்கோம், மாட்டுக்கு மாடுன்னு பேர் வச்சிருக்கோம், தண்ணிக்கு தண்ணின்னு பேர் வச்சிருக்கோம், அரிசி மாவுக்கு அரிசி மாவுன்னு பேர் வச்சிருக்கோம். ஒவ்வொன்னுக்கும் பேர் வச்சிருக்கோம். மாவு, பவுடரு அப்படி இப்படின்னு வச்சிருக்கோம். சரியா? இது எல்லாமே பேரு தான். இதுதான் நவுனு. நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. ஃபேன் இருக்கு, டேபிள் இருக்கு, சுவிட்ச் இருக்கு, வாட்டர் இருக்கு, சால்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுதான் நவுனு. நவுன்னா நேம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு இவ்வளவுதான். இதை விட்டு டீடைல்டாலாம் நீங்க படிக்க போறது கிடையாது. சரியா? இதுல டைப் இருக்கு. இதுல டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லி ரொம்ப எளிமையா சொல்லி தரேன். அப்படியே மார்க் எடுத்துட்டு போயிருங்க. நான் சொன்னது புரியுது இல்லையா? நவுன்னா நேம்னு அர்த்தம். நவுன்னா நேம். சரியா? நவுன்னா நேம்னு அர்த்தம். சரியா? அடுத்தது ப்ரொனவுன். நவுனுக்கு பதிலா வர்றது வந்து ப்ரொனவுன். நவுனுக்கு பதிலா வர்றது. சரியா? இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு கம்மியா கேட்பாங்க. ஆனா வந்து நம்ம ஜாஸ்தியா படிக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவை கிடையாது. ப்ரோனா ஃபார்னு அர்த்தம். ஃபார் நவுன். நவுனுக்கு பதிலா வர்றது. இப்ப ராஜேஷ்ன்னு இருக்குன்னா அதுக்கு பதிலா ஹீ போடுவாங்க. ராணின்னு இருக்குன்னா ஷீ போடுவாங்க. புரியுதா? அப்போ இதுக்கு பதிலா வர்றத வந்து என்னதுன்னா ப்ரொனோன் சொல்றாங்க. இது நம்ம ப்ரொனோன்ங்கிறது நவுனுக்கு பதிலா வர்றது. ராஜேஷுக்கு பதிலா ஹீ போடுறாங்க. ராஜேஷ்ங்கிறது நவுனு பேரு, ஒருத்தரோட பேரு. அதுக்கு பதிலா ஹீ போடுறாங்க. அதுக்கு பதிலா ஹீ வர்றதுனால ப்ரோனோன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் நவுன். சரியா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா நவுனை பத்தி ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெர்ப பத்தி போட்டிருப்பேன். அடுத்தது அட்ஜெக்டிவ். சரியா? ஆம், இங்கிலீஷ்ல பாத்திருப்பீங்களா? அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களே. அட்ஜசன்ட்னா பக்கத்துல அப்படின்ற மாதிரிலாம் மீனிங் உண்டு. அட்ஜெக்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நவுன் பக்கத்துல வந்து நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வரும். இப்போ பாய்ங்கிறது என்னது? பையன். ஒரு ஆம்பளை பையனுக்கு பாயின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ பாய்ங்கிறது ஒரு நவுனு. சரியா? ஒருத்தனுக்கு பாயின்னு வச்சுக்கிறாங்க. சரியா? டால் பாய், உயரமான பையன். அப்போ அந்த அந்த பையனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வருது. எக்ஸ்ட்ரானா இன்னும் கூடுதல் தகவல் கொடுக்க வருது. உயரமான பையன். பையன் சொல்றதை விட உயரமான பையன் அப்படின்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வருது. அதனால இதை வந்து என்னதுன்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதை வந்து அட்ஜெக்டிவ்பாங்க. இப்போ இந்த டிக்ஷனரியில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். டாலு, ஷார்ட்டு, இந்த மாதிரி இது கியூட்டு, இது எல்லாமே அட்ஜெக்டிவ். சரிங்களா? அப்போ ஒரு நவுனுக்கு பக்கத்துல அட்ஜெக்டிவ் என்னது? நவுனுக்கு அட்ஜெக்டிவ்னா என்னது? பக்கத்துல வருது. நவுனுக்கு பக்கத்துல இருந்து நவுனை சிறப்பிக்க வந்ததுன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். அடுத்து ப்ரிப்போசிஷன். பொசிஷன் அப்படின்னா இடம். ப்ரீனா ப்ரீவியஸ்னு அர்த்தம். எல்கேஜிக்கு முன்னாடி ப்ரீ கேஜி அப்படித்தானே? அப்ப ப்ரீனா முன்னாடி. எல்கேஜிக்கு முன்னாடி தான் ப்ரீ கேஜி. சரியா? அதான் ப்ரீவியஸ்னு அர்த்தம். பொசிஷன்னா இடம். அப்படின்னா முன்னாடி வருவேன். இதோட பேர் என்னது? முன்னாடி வருவேன். எதுக்கு முன்னாடி வரும்? நம்மளுக்கு முன்னாடியே வரும். இங்கிலீஷ் கிராமர் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? அப்போ எதுக்கு இதோட இதோட பேரே என்னதுன்னா முன்னாடி வருவேன். இத அப்படி சொல்லக்கூடாது. வேற்றுமை உருபுகள் சொல்லுவாங்க. ஆனா இது எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா அதோட பொசிஷனை வச்சுதான் சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ப்ரிபோசிஷன் முன்னாடி வரும். அப்படி ப்ரீ பொசிஷன். பொசிஷன்னா இந்த பொசிஷன்ல உட்கார அந்த பொசிஷன்ல உட்காருன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா முன்னாடி வரும் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு முன்னாடி வரும்? இப்ப நவுனை பத்தி படிக்கும். நவுனுக்கு முன்னாடி வரும். நவுன் இல்ல அப்படின்னா ப்ரோனவுனுக்கு முன்னாடி வரும். ஒண்ணு நவுனுக்கு முன்னாடி வரும், இல்லைன்னா ப்ரோனவுனுக்கு முன்னாடி வரும். அப்படின்னா ப்ரிப்போசிஷன் என்னன்னா நவுனுக்கு முன்னாடி வரும், இல்லைன்னா ப்ரோனவுனுக்கு முன்னாடி வரும். சரியா? அடுத்தது வெர்பு. இங்கிலீஷ்ல ரொம்ப மெயினானது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வெர்பு தான். செயல் சம்பந்தப்பட்டது. என்னென்ன இப்போ நம்ம குதிக்கிறோம், ஓடுறோம், அழுவுறோம், அடிக்கிறோம், கடிக்கிறோம், மிதிக்கிறோம். இது எல்லாமே செயல். சரியா? நீங்க இருக்கிறீங்க, நீங்க வந்து சாப்பிடுறீங்க, அது ஒரு செயல். நீங்க வந்து அழுவுறீங்க, ஒரு செயல். நீங்க சிரிக்கிறீங்க, ஒரு செயல். இது எல்லாமே செயல். இததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெர்பும்பாங்க. அட்வெர்பு. அட்னா பக்கத்துல அட்ஜசன்ட்னு அர்த்தம். அட்னா பக்கத்துலன்னு அர்த்தம். வெர்புனா வெர்பு பக்கத்துல வரும்னு அர்த்தம். சரியா? ஹீ ரேன். அவன் ஓடுனான். எப்படி ஓடுனான்? ஸ்லோலி. மெதுவாக ஓடுனான். அட்வெர்பு எப்பவுமே என்னன்னா வெர்புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வரும். அவன் ஓடுனான்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். எப்படி ஓடுனா அப்படின்னு கூடுதல் தகவல். மெதுவாதான் ஓடுனான் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அதனால இந்த ஸ்லோலிங்கிறது அட்வெர்பு. சரிங்களா? அட்வெர்ப்னா என்னதுன்னா வெர்பு பக்கத்துல வந்து வெர்புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க வரும். அதுதான் அட்வெர்பு. சரிங்களா?
அடுத்தது கன்ஜங்ஷன். ஜங்ஷன் அப்படின்னா என்னன்னா ஜங்ஷன் ரோடு அப்படின்னா சொல்லுவாங்க. ஜங்ஷன்னா 4 ரோடு சேர்றது ஜங்ஷன். கண்ணுன்னா பக்கத்துலன்னு அர்த்தம். ஜங்ஷனை சேர்க்கிறது பக்கத்து சேர்க்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஜங்ஷன் என்னது? ஜங்ஷனை ஏதோ ஒண்ணு சேர்க்கிறதுன்னு அர்த்தம். கன்ஜங்ஷன் எதை சேர்க்கிறது? பேப்பர் இன்னொரு பேப்பரையுமா சேர்க்கிறது அப்படி கிடையாது. இது நம்ம கிராமரை படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படின்னா கன்ஜங்ஷன் என்னது? ஒரு வார்த்தையோட சேர்க்கிறது. கம்மு மாதிரி. கன்ஜங்ஷனை கம்முன்னு வச்சுக்கோ. ஒரு வார்த்தையோட சேர்க்கிறது. ஒரு ஃப்ரேஸோட சேர்க்கிறது. ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸோட சேர்க்கிறது. இப்படி சேர்க்கிறத பயன்படுத்துறது வந்து கன்ஜங்ஷன் போம். அப்போ நம்ம எதுல இப்ப இதுல பாருங்களேன், சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாக்குறோம் இல்லையா? அப்போ இதுல ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட சேர்க்கிறோம். இந்த பிளஸ் சிம்பிள் இருக்க சேர்க்கிறது. அப்படின்னா இதுதான் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனை பயன்படுத்தும். அண்டு, சரியா, பட், சோ இப்படிலாம் பயன்படுத்துவோம். இதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்ஜங்ஷன் தான் பயன்படுத்தும். அது என்னென்ன மாதிரியான கன்ஜங்ஷன்? இதை வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பாங்க, இதை கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பாங்க. கன்ஜங்ஷன்ல 2 டைப் இருக்கு. அதை நம்ம வர்ற கிளாஸஸ்ல பார்ப்போம். நம்ம கன்ஜங்ஷனை 2 டைப்பா பிரிக்கிறாங்க. சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனை ஒட்டு போடுறதுன்னு அர்த்தம். அப்போ இதுல யாருக்குனே சிம்பிள் சென்டென்ஸ் என்னது, காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்னது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்னதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட சேர்க்கறதுக்கு ஒட்டு போடுறது, சேர்க்கறதுக்கு பயன்படுறது கன்ஜங்ஷன். சரியா? அதை பத்தி டீட்டெயில் படிக்கிறோம். இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸை சேர்க்கறதுக்கு பயன்படுத்துறது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அதுல 2 டைப் இருக்கு கன்ஜங்ஷன்ல. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை ஜாயின் பண்றதுக்கு பயன்படுத்துறது வந்து என்னது அப்படின்னா சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இன்டர்ஜெக்ஷன்ங்கிறது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சரியா? இன்டர்ஜெக்ஷன்ங்கிறது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஐயையோ, அச்சச்சோ, அம்மம்மா அப்படின்னு சொல்றது, ஐயையோ அப்படிங்கிறது. இதுக்கு இங்கிலீஷ் அலாஷ் அப்படி இப்படின்னு வார்த்தைகள், ஹூரே, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப படிக்கணும்னு கிடையாது. ஓரளவு ஒரு 10 15 நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேல இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. சரி, ஃபைனலி வி கம் டு த ரிமைனிங் பார்ட். சரி, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். என்னடா நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஓவராலா எல்லா கிராமரையுமே முடிச்சிட்டோம். சரிங்களா? தெரிஞ்சுட்டு தான் நம்ம கிராமர் ஒவ்வொன்றா படிக்க போக முடியும். இதை திரும்ப புரியாதவங்க திரும்ப திரும்ப இது பண்ணுங்க. இதை பத்தி டீட்டெயில்டா வேற ஏதாட்டு நேர்ல பார்த்து என்கிட்ட டவுட் கேட்கணும். கிளாஸ், என் பேர் ஜான், நீங்க என்கிட்ட டவுட் கேட்கணும், இதை பத்தி எக்ஸ்ட்ரா ஏதாட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமிக்கு வாங்க. நீங்க இருக்கிற ஸ்டாஃப்ட என்னை பத்தி கேட்டு என்னைய காண்டாக்ட் பண்ணிக்கோ. சரிங்களா? உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருப்பேன். எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குனாலும் ரெடியா தான் இருப்பேன். உங்களுக்கு நேர்ல பார்த்து எதுவும் டவுட் எதுவும் தெரியணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம அகாடமிக்கு வாங்க. நம்ம அகாடமியில வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா யாரை பார்க்கணும்? உங்க ஃபோன்ல நீங்க ஆப் வச்சிருப்பீங்க. யாரை காண்டாக்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரியும் இல்லையா? நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்னைய ரீச் பண்ணா நீங்க ரீச் பண்ணிக்கலாம். சரியா? ஆம். அடுத்தது வந்து இப்ப வெர்ப்ல நம்ம இதை பார்த்து, வெர்ப்ல வகைகள் கொஞ்சம் இருக்கு. வெர்புங்கிறது படிக்கச்சிலே என்ன பண்ணினா இந்த 12 டென்சஸ் படிச்சிடணும். ஃபைனைட் வெர்ப், இன்ஃபைனைட் வெர்ப்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஃபைனைட், இன்ஃபைனைட்லாம் உங்களுக்கு டாபிக் இருக்கு. ஒண்ணுமே கிடையாது. ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால். சரியா? இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ். இந்த டென்ஸ் 12 டென்ஸ் படிச்சிடணும். வேற வழியே கிடையாது. அது நான் சார்ட் வேணா நாளைக்கு கொடுக்குறேன். சரியா? பிரசன்ட் கண்டினியூஸ்பாங்க. இது முழுமையா இது 12 டென்ஸ்ல இருக்கிற அப்படியே ஒரு வாக்கியத்தை போட்டிருக்கேன். அப்படின்னா இது ஃபைனைட் வெர்ப். இந்த ஐ ஆம் பிளேயிங்ல ஆம எடுத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன், பாதி எடுத்துட்டேன்னா இது இன்ஃபினிட்டிவ், இன்ஃபைனைட் வெர்ப். சரியா? ஐ ஆம் பிளேயிங்ல ஃபுல்லா இருந்ததுன்னா ஃபைனைட் வெர்ப். ஆம எடுத்துட்டோம்னா இது வந்து இன்ஃபைனைட் வெர்ப். சரியா? அதே மாதிரி ஐ ஹாவ் ரிட்டன், ஐ ஹாவ் ரிட்டன், ஐ ஹாவ் ரிட்டன்ல முழுசா இருந்தது அப்படின்னா இது வந்து என்னன்னா ஃபைனைட் வெர்ப். ஐ ஹாவ் ரிட்டன்ல ஹேவ் எடுத்துட்டேன்னா இது இன்ஃபைனைட் வெர்ப். அவ்வளவுதான். அதே மாதிரி மோடல் வெர்ப்னா என்னதுன்னா வேற ஒண்ணு கிடையாது. மோடல் வெர்புக்கு டென்ஸ் கிடையாது. மோடல் வெர்ப் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தரும். ஷுட், குட், மே, மைட்,
இதெல்லாம் என்னதுன்னா மாடல் வெர்பும்பாங்க. இத நம்ம படிக்கச்சுல பார்க்கலாம். இதெல்லாம் என்னன்னா கட்டாயத்த சொல்றது, அனுமானத்த சொல்றது, யூகத்த சொல்றது, ரெக்வெஸ்ட்ட பண்றதுக்கு தேவைப்படும். சரியா? மாடல் வெர்ப். அது நம்ம தனியா பார்க்கச்சுல தான் தெரியும். இந்த கண்கார்டுன்னு இருக்கு இல்லையா? சரியா? கண்கார்டுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஹி பக்கத்துல இஸ் போடுறாங்க. பி பக்கத்துல ஆர் போடுறாங்க. தே பக்கத்துல ஆர் போடுறாங்க. இது நம்மளுக்கு குறைஞ்ச லெவலுக்கு ஈஸியா சொல்றது. 12 டென்சஸ் படிச்சாதான் தெரியும். எல்லாமே 12 டென்சஸ் படிச்சிடணும். இந்த சார்ட்டை பார்த்துட்டு 12 டென்சஸ் படிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. கண்கார்டுன்னா என்னதுன்னா ஹீ வருது. இப்ப ராஜேஷ்ன்னு இருக்கு, இஸ் போடுறோம். டாக்ஸ்ன்னு இருக்கு, ஆர் போடுறோம். அப்போ ஒருத்தர் இருந்தா இஸ் போடுறாங்க, 2 பேர் இருந்தா ஆர் போடுறாங்களே, அதான் கண்கார்டுங்கிறது. அப்போ ஹீ வந்ததுன்னா இஸ் போடுறோம் ஒருத்தர், தே வந்ததுன்னா ஆர் போடுறோம். இன்னும் 2 பேருக்கு மேற்பட்டு ஆர் போடுறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நவுன் பக்கத்துல நவுன் தெரிஞ்சாதான் இஸ் வருமா ஆர் வருமான்னு தெரியும். சிங்குலரா அதே மாதிரி ப்ரொனோனுக்கும் என்னது இஸ் வருமா ஆர் வருமான்னு தெரியணும். அப்போ நவுனும் ப்ரொனோனும் தெரிஞ்சு வெறுப்பு எப்படி பயன்படுத்தணும்னு தெரிகிறது தான் கண்கார்டு. கண்கார்டுனா என்னதுன்னா ராஜேஷ்னா இஸ் போடுறோம், டாக்ஸ்னா எஸ் வந்துருக்கு ஆர் போடுறோம். இப்படி அதே மாதிரி ப்ரொனோன் பாருங்க, ஹீ வந்ததுன்னா இஸ் போட்டிருக்கோம், தே வந்ததுன்னா ஆர் போட்டிருக்கோம். இப்படி நவுன் பக்கத்துலயும் ப்ரொனோன் பக்கத்துலயும் எந்த வெர்பை பயன்படுத்தணும்ட்டு பார்த்து போடுறது தான் கண்கார்டு. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். நான் நிறைய டீட்டெயில்டா சொல்லிக்கிட்டே போக விரும்பல. இவ்வளவுதான். இவ்வளவுதான் டீட்டெயில்டா சொல்லிப்போ எல்லா டீட்டெயிலா முடிச்சாச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல இங்கிலீஷ் கிராமர்ல நம்ம ஓவராலா இன்னைக்கு எல்லாமே பார்த்துட்டோம். சரியா? ஓவராலா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இனிமே ஒவ்வொரு டாபிக்கா லைட்டா நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு புக் பேக்ல இருக்கிற நம்ம எக்ஸசைஸை ஜஸ்ட் போடுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல் மார்க் வரும். சரிங்களா? இது 10 மார்க் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் சொல்றதை மட்டும் கேட்டு அதே மாதிரி படிங்க. அதுவே போதுமானது. நான் உங்களை புக் பேக்கை பார்த்துட்டு புக் பேக் எக்ஸசைஸும் உங்களுக்கு நான் இது பண்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம போய் ஒவ்வொன்றுமா டீச் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வரும். சரிங்களா? உங்களுக்கு இதை பத்தின கைடன்ஸ் ஏதாட்டி தேவைப்பட்டுச்சு, நேர்ல பார்க்கணும், எனக்கு ஆன்லைன்ல உள்ளது வந்து எனக்கு வந்து நீங்க சொன்னது வந்து புரியுது, பட் என்ன எனக்கு டீட்டெயில்டா எதுவுமே தெரியல, எனக்கு நேர்ல பார்த்து உங்களை பார்த்து பேசினா கொஞ்சம் எனக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க உங்க டீம்ல இருப்பீங்களா, குரூப்பா இருப்பீங்க இல்லையா? சண்டே வந்து நான் கிளாஸ்க்கு வருவேன். சண்டே இங்க மற்ற கிளாஸஸ்க்கு எடுக்கிறதுக்கு வருவேன். அப்போ நீங்க வந்து சண்டே வந்து மீட் பண்ணி டைரக்டா பார்க்கணும்னா பார்த்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ நான் ஏதாட்டி எனக்கு தெரிஞ்ச கைடன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சது இல்லை, எனக்கு தெரிஞ்ச டாபிக் தான் இது எல்லாமே. உங்களுக்கு ஈஸியா ஏதாட்டி நீங்க எந்த மாதிரி இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு எப்படியாட்டி நிறைய மார்க் எடுக்கணும், நான் ரொம்ப கிராமர்ல போரா இருக்கேன் அப்படின்னா நீங்க எனக்கு என்கிட்ட நேர்ல வாங்க. ஏன்னா யார் யார் எப்படி இருக்கீங்க, எந்த அளவுக்கு டேலண்டடு, நல்லா படிப்பீங்களா, படிப்பீங்களா மீன்ஸ் என்னன்னா எந்த அளவுக்கு கிராமர் தெரியும், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஏன்னா என் கண் முன்னாடி பார்க்கல இல்லையா? ஆஃப்லைன் கிளாஸ்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆன்லைன் கிளாஸ்ங்கிறதுனால எனக்கு தெரியாததுனால நான் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், எனக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கணும், எனக்கு இதுல தான் ரொம்ப மார்க் போகுது, 10 மார்க்ஸ் எனக்கு அப்படியே வேணும் அப்படிங்கிறவங்க நேர்ல என்னைய பார்த்து நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என் பேர் ஜான். சரிங்களா? ஜான் ஜான் சார்ன்னு சொல்லுவாங்க, ஜானுன்னு சொல்லுவாங்க. சண்டே வந்து டெட்டுக்கு வந்து கிளாஸ் இங்கிலீஷ் எடுக்க வருவேன் கம்மிங் சண்டே. சரிங்களா? ஃபுல் டே நான் இங்கே தான் இருப்பேன். ஏர்லி மார்னிங் 10 o'clock வந்து என்னை பாருங்க. பார்த்து உங்களுக்கு ஏதாட்டி டவுட் ஏதாட்டி இருக்குன்னா இங்கே இருக்கிறவங்களா இருந்தால் என்னை பார்த்து டவுட் எதுவும் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.